திமுக பாஜகவோடு கூட்டணி வைத்தால் நல்ல கட்சி, அதிமுக கூட்டணி வைத்தால் மதவாத கட்சியா என முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேச்சுக்கு விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் பதிலளித்துள்ளார். மக்களோட ஆட்சி அகற்றப்பட வேண்டும். தீயசக்தி திமுகவை அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் வீழ்த்துவோம், வெற்றி பெறுவோம். நல்ல ஆட்சியை தமிழகத்திலே நாம் கொண்டு வருவோம். இன்றைய தினம் திரு ஸ்டாலின் பேசுகிறார், பல்வேறு பொதுக்கூட்டத்திலே பேசுகிறார். எப்படி அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைப்பீர்கள் என்று. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு ஞாபகம் மறதி என்று கருதுகிறேன். 1999 பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்தீர்களா இல்லையா? நாடாளுமன்ற தேர்தலில் 2001 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்திலே பாரதிய ஜனதாவோடு திமுக கூட்டணி வைத்ததா இல்லையா? நீங்க வைத்தா பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி. நாங்க அண்ணா திமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி அமைச்சா மதவாத கட்சி. இதை தவிர்த்து வேற ஒண்ணுமே சொல்ல முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2011 2021 வரைக்கும் ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தோம், பொற்கால ஆட்சி கொடுத்தோம். எங்க ஆட்சியில எதுவுமே அவர்களால் குற்றம் கண்டுபிடிக்க முடியல. இந்த தினம் என்ன பேசுகிறார்? எங்கே பார்த்தாலும் மதவாத கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்று சொல்கிறார்கள். 1999 மத்தியிலே ஆட்சி அதிகாரத்திலே பாரதிய ஜனதா வந்த போது திமுக கட்சி சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்திய அமைச்சராக இருந்தார்களா இல்லையா? 5 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்திலே இருந்தவர்கள். ஒரு முழக்கம் வச்சு அவர் முன்னெடுத்திருக்கிறாரு. நான் ஏற்கனவே அவருடைய இந்த பயணம் வெற்றி பெறட்டும் சொல்லி நான் வாழ்த்திருக்கிறேன். அது ஒரு அரசியல் கடமை, அவ்வளவுதான். அவர் பேசும்பொழுது இப்ப நீங்க பாஜக கூட கூட்டணி வச்சும்போது இதே மதசார்பின் பிரச்சனையா இல்லையா? இப்ப நாங்க கூட்டணி வச்சாதான் அந்த பிரச்சனை உங்களுக்கு கேள்வி எழுப்புறீங்க. எதிர்கட்சி எல்லாத்தையும் சேர்த்து கேட்கறது, அதனால அப்போ நாங்க கூட்டணியில இருந்ததுனால உணர்ந்துகிட்டதுனால மறுபடியும் நாங்க அந்த தப்பை செய்யல. அவங்க உணரல. அவங்க தலைவர் அவருக்கு வழிகாட்டியா இருக்கக்கூடிய ஜெயலலிதா அம்மையாரே இனி எந்த காலத்திலும் பாஜகவுடன் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று சொன்னாரா, சொல்லவில்லையா? இவங்க ஜெயலலிதாவின் வாரிசுகளா அல்லது அமித்ஷாவின் வழித்தோன்றல்களா? இவர்கள் யாரை பின்பற்றுகிறார்கள்? தமிழ்நாட்டிலே இருக்கிற இந்த கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணியா, பாஜக தலைமையிலான கூட்டணியா? தேசிய ஜனநாயக கூட்டணி என்று அவர்கள் கிளைம் செய்கிறார்கள். இது தேசிய ஜனநாயக கூட்டணி என்றால் இந்த கூட்டணிக்கு பாஜக தலைமை தாங்குகிறது என்றுதானே பொருள். இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்தியா கூட்டணியிலே திமுக இருந்தாலும் நாங்களும் இருந்தாலும் கூட இங்கே இருக்கிற கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணி, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அப்படி என்றால் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு என்ன பெயர்? முதல்வரை மோடி தீர்மானிப்பார் என்று சொன்னால் அதிமுக எந்த நிலையில் இருக்கிறது என்பது கவலைக்குரியதாக இருக்கிறது. ஏற்கனவே ஒரு 3 முனை போட்டி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல 4வது முனை போட்டியா வரும் நினைக்கிறேன். எத்தனை முனை போட்டி உருவானாலும் ஒவ்வொரு தேர்தலிலும் இது வழக்கமான ஒன்றுதான். எத்தனை முனை போட்டியில் உருவானாலும் இந்த தேர்தலை பொறுத்தவரையில் இருமுனை போட்டி தான். திமுக தலைமையிலான கூட்டணிக்கும் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கும் இடையிலான போட்டியாகத்தான் இந்த தேர்தல் அமையுமே தவிர பல பேர் தனித்து போட்டியிடலாம், தனி அணியை உருவாக்கலாம், புதிய கூட்டணியை கட்டமைக்கலாம். ஆனால் மக்களை பொறுத்தவரையில் இந்த அணியா அந்த அணியா என்று திமுகவையும் அதிமுகவையும் தான் சீர்தூக்கி பார்ப்பார்களே தவிர மற்றபடி மக்களுடைய கவனம் சிதறப்போவதில்லை. கடலூரில் நடந்திருக்கிற ரயில் விபத்து மிகுந்த கோரமான விபத்து, வேதனைக்குரிய விபத்து. ஊடகங்களிலே 4 பேர் மரணம் என்று தகவல் வருகிறது. முதல்வர் அது குறித்தும் எங்களிடத்திலே கவலையை பகிர்ந்து கொண்டார். அந்த தகவல் கிடைத்ததும் பதறிப்போனேன் என்று சொன்னார். உடனடியாக இந்த நிகழ்ச்சிக்கு அறிவாலயத்திற்கு வருவதற்காக புறப்பட்ட அந்த மாவட்டத்தை சார்ந்த அமைச்சர்